வெல்கம் பேக் டு டிஎன்டிடி யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ ஹேர் பேப்பரை எப்படி நாமளே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போகும்போது நாமளே எடுத்துகிட்டு போய் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி A to Z வீடியோவும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. டெமோ வீடியோ நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் செட்டாப் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அந்த செட்டாப் பாக்ஸில் என்னென்ன ஓடிடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் வந்து என்னென்ன புது ஆப்ஷன்ஸ் ஏதாவது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய டிஎன்டிடிக்கு யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க ஜியோ ஹேர் ஃபைபருடைய ஆண்டனான்னு சொல்லுவாங்க, ஓடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆண்டனா வந்து எப்படி இயங்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு சிம் இருக்குங்க. அந்த சிம் வழியாக தாங்க உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பக்கத்தில் உள்ள டவரில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆண்டனாவை நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். எந்த இடத்துல 5G சிக்னல் இருந்தாலும் சரிங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே. இதுக்கு வந்து ஒரு டெக்னீஷியன் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க மெயினான ஒரு போர்ட்டு. ஸோ இந்த போர்ட் வழியாக தாங்க உங்களுக்கு வந்து பவரை வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். டைப் சியில் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் ஏதாவது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த ஓடியோக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இது வழியாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த போர்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் 2 LED பல்ப் பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா, நம்மளுடைய சிக்னல், அதாவது நம்ம வீட்டு பக்கத்திலுடைய சிக்னல் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த 2 பல்புமே வந்து க்ரீன் கலரில் மாறும். ஸோ இது வந்து வீடியோவோட பின்னாடி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரீசெட்டு. ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்குது ரீசெட் பட்டன். ஸோ இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓடியோவில் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது வந்து ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத கழட்டி இது பாருங்கள், இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள் ஒரு ஓகேங்களா ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பேனாவை வச்சு நம்ம வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணோம், அதாவது வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஓடியோ வந்து டேரெக்டாக வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ அதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓடியோ அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் கூட உங்களுக்கு வந்து நல்லா தாங்கக்கூடிய மாதிரி தான் அவங்க வந்து இது வந்து நல்ல ஃபைபர் மெட்டீரியலில் தான் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் தான் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வீட்டு மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாதுங்க. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே 5G சிக்னல் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதாவது வந்து பாக்ஸுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லைங்க, அந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுங்க. அதோட மோடம் பற்றி பார்க்கலாம். ஸோ இது தாங்க அந்த மோடம். ஸோ இந்த மோடமை வாங்கி இந்த ஜியோ ஹேர் ஃபைபரை வாங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆயிருச்சுங்க. அதனால தான் இந்த மாதிரி வந்து அழுக்காக உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜியோன்னு சொல்லி அவங்க லோகோவை வந்து ஃப்ரண்ட் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா LED பல்ப் ஒன்று பிளிங்க் ஆகிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இயங்கும் அப்படின்ட்டு. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஏர் போகிறதுக்காக இருக்கலாம். ஸோ மேலேயும் வந்து ஓகேங்களா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஏர் போகிற மாதிரி. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாடல் நம்பரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை பாஸ்வேர்டு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து எத்தனை டைம் வேணாலும் சேஞ்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் கீழே. ஸோ அந்த ஹோல் தாங்க ரீசெட் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்க, ஆண்டனாவில் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அது பக்கத்தில் சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுதான் ரீசெட் பட்டன். ஒரு சின்ன பின்னு மாதிரி நம்ம பயன்படுத்தி அதை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் அடாப்டர் சொருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க மெயின் வந்து அந்த பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, டேரெக்டாக வந்து ஆண்டனாலேருந்து நம்ம வந்து அந்த கேபிள் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது லேண்ட் கேபிள் அதை ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது டிவியில் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் ஏதாவது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா RJ45 கேபிளை நீங்கள் வந்து பயன்படுத்தி டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கத்தில் ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த USB போர்ட் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்காக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த
ஜியோ மோடமில் ஆப்ஷன்ஸ் அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வால் மவுண்ட் வந்து டேரெக்டாக நம்ம வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிடணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி மாட்ட முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து நேரடியாக இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு டேபிளில் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த மூலையில் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஜியோ ஹேர் ஃபைபரோட பவர் அடாப்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கரண்ட்டையும் ஹை வோல்டேஜையும் தாங்கக்கூடிய ஒரு பவர் அடாப்டராக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து வருது பாருங்கள், இந்த கேபிள் தாங்க. ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து மோடமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மோடமை நான் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ இதை தாங்க டேரெக்டாக வந்து மோடமில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் தாங்க டேரெக்டாக பவரை வந்து நம்ம ஆண்டனாவுக்கு வந்து டேரெக்டாக வந்து அனுப்பக்கூடிய ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டாக இருக்குது. ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து பவரை வந்து டேரெக்டாக அனுப்பி இதே வழியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சேவையும் இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த போர்ட் வந்து உங்களுக்கு வந்து பயன்படுது. இது வந்து RJ45 கேபிள் வழியாக அது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு தனியாக வந்து ப்ளக் பாயிண்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை டேரெக்டாக நம்ம வந்து இதில் வந்து பொருத்திக்கிட்டு நம்ம டேரெக்டாக கரண்ட்டில் போட்டால் போதுங்க. ஸோ மற்றபடி இந்த பவர் அடாப்டரில் வேறு எதுவும் கொடுக்க கிடையாது. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டைமாக கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க. இந்த இடத்துல சில ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி வரும். அதாவது வந்து டேரெக்டாக நீங்கள் செவுத்துலேயே வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக இப்படியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக வந்து கரண்ட்டில் போட்டு நம்ம அடாப்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம டேரெக்டாக இந்த பவர் அடாப்டரை சொருக போகிறோம். டேரெக்டாக கரண்ட்லேருந்து வருது. சொருகும்போது இங்கே வந்து ரெண்டு இடத்துல வந்து ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வந்து லைட் எரியும். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலர் லைட்டு, அப்புறம் வந்து க்ரீன் கலர் லைட்டு எரியும். ஸோ இதை வந்து சைடில் இப்படி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து மோடமை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், மோடமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இது தாங்க. இந்த கேபிளும் இது டேரெக்டாக இன்டர்நெட்டுக்கு இது வந்து பவர் கொடுக்கறதுக்கு அந்த மோடமுக்கு. ஸோ மோடம் எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ மோடம் பின்னாடி நம்ம வந்து இதை டைரெக்டாக வந்து நம்ம சொருக்கலாம். இங்கே பாருங்கள், சொருகும்போது நம்மளுக்கு பாருங்கள் இந்த இடத்துல க்ரீன் கலர் லைட்லாம் வந்துட்டு போகுது. ஸோ மோடம் அதாவது வந்து ஆன் ஆயிடுச்சின்னு சொல்லி அர்த்தம். இங்கே பாருங்கள், டைரெக்டாக வந்து நான் சொருகிட்டேன். ஸோ சொருகும்போது உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல பல்பு வந்து பிளிங்க் ஆகி எரியும். இந்த ஃப்ரண்ட்லேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி பல்ப் வந்து பிளிங்க் ஆகி எரியும் ரெட் கலரில். இது வந்து க்ரீனாக மாறணும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டனா வந்து ஃபிக்ஸ் பண்ணாதான் இது வந்து க்ரீனாக மாறும். இது வந்து க்ரீனாக மாறினா மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து கரெக்டாக இருக்குது, அதாவது வந்து இன்டர்நெட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பாருங்கள், பேக் சைடில் நம்ம எல்லாமே சொருகியாச்சு. ஸோ இது தேவைப்பட்டால் இந்த லேண்ட்லைன்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். RJ45 கேபிளில் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லைனா மோடம் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த வழியாக நீங்கள் வந்து இன்டர்நெட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் இப்படி வச்சிட்றேன். வச்சுட்டு என்கிட்ட RJ45 கேபிள் இருக்குங்க. ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மீட்டருக்கு தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. இது ஒரு 2 மீட்டருக்கு தான் வச்சுருக்கேன். இது வந்து ஆண்டனாவுக்கும் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர்லேருந்தும் நம்மளுக்கு வந்து ஒரு கேபிள் தேவைப்படும். அந்த கேபிள் தாங்க இந்த கேபிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவர் அடாப்டரில் இந்த கேபிளை வந்து சொருகிக்கலாம். ஸோ பவர் அடாப்டரில் அங்கே பாருங்கள். ஸோ இந்த ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்குல்லங்க, இந்த ஆப்ஷனில் நம்ம வந்து சொருக போகிறோம். இதை டைரெக்டாக சொருகிட்டோம் அப்படின்னா சொருகிட்டு இதை இப்படி வச்சுட்டு டைரெக்டாக நம்ம ஆண்டனாவில் நம்ம வந்து சொருக போகிறோம். ஸோ ஆண்டனாவில் இங்கே பாருங்கள், ஆண்டனாவில் இந்த ஆப்ஷனில் டைரெக்டாக அது வந்து பவர் அதுவே பவர் எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து லைட் பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டு க்ரீன் கலரில் வருதுங்களா, இது வந்து விட்டு எரிஞ்சு இதுவும் வந்து 5G சிக்னலும் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பிளிங்க் ஆகி எரியுதுங்களா, இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து க்ரீனாக மாறிடும். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ்ஸுங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எங்கேனாலும் இந்த ஜியோ ஹேர் ஃபைபரை எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் வேணாலும் செட் ஆகும். இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு சுற்றலாங்க.
ஸோ இது வந்து எங்கே போனாலும் 5G சிக்னல், அதாவது வந்து ஜியோவோட 5G சிக்னல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% சூட்டபுளாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 2 இடத்துலையும் நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. அதாவது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக டவரில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இந்த ஆடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து மோடம்லேயும் வந்து க்ரீன் லைட் வந்துடும் பாருங்கள். இந்த இடத்துல க்ரீன் லைட் வரும் பாருங்கள், இந்த க்ரீன் லைட் வந்துடும். ஸோ இந்த க்ரீன் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டே வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயும் டிவிலையும் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். இது தாங்க ஜியோவோட IPTV 4K பாக்ஸுங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோன்னு சொல்லி அவங்களுடைய லோகோவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா மற்ற செட்டாப் பாக்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் ஏதாவது சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு பட்டனுமே கிடையாது. சைட்லலாம் சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக செவுத்துலேயே அழகாக நீங்கள் வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வசதியும் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் நல்லா குட்டியாக அழகாக ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. அதாவது வந்து அவுட்லுக்கெல்லாம் நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு HDMI கேபிள்ஸ் சொருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டர் சொருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எந்த ஆப்ஷனும் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு கிடையாதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸை போட்டு இந்த பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் வந்து விளக்கமாக நான் வந்து சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ ஹேர் பேப்பர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மை ஜியோ அப்ளிகேஷனில் போய் டேரெக்டாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்காங்க. இந்த பாக்ஸுடைய ரிமோட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட்டுங்க. IR சென்சார் ரிமோட் கிடையாது, ப்ளூடூத் ரிமோட்டு. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஜியோ செட்டாப் பாக்ஸில் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்பீடாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இதோட பட்டன் டைப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டிவியில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ரிமோட்டை வந்து பேர் பண்ணிக்கலாம் டிவியை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஜியோ செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹோம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேட்டரி லெவலு, செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து வைஃபை, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதமான வசதியும் இந்த பாக்ஸில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து வைஃபை வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஃபை மூலமாக நான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஈத்தர்நெட் போர்ட் மூலமாக நான் வந்து கனெக்ட் பண்ண கிடையாது, வைஃபை மூலமாக தான் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அபவுட்டுக்குள்ளே போகிறேன். உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டு, ரீசெட்டு, ஸ்டேட்டஸு இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டிவைஸ் நேமு, மாடல் நேமு எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்தோம் அப்படின்னா நெட்வொர்க்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட் கேபிள் ஏதாவது ஸ்டேட்டஸ் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வைஃபை மூலமாக நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, வைஃபைன்றத மேலேயே அது வந்து காட்டுது, என்னுடைய வைஃபை நேமும் அதில் வந்து காட்டுது. ஸோ அப்படியே பேக் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இன்டர்நெட் மட்டும் கொடுத்தா போதும், எதுக்கு செட்டாப் பாக்ஸு ஓடிடி எல்லாம் நான் வந்து பார்க்குறதில்ல, எனக்கு இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஓடிடியை நம்பி தாங்க அவங்களுடைய சேனல்ஸ் வந்து லைவ் சேனல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மினிமம் பிளான் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனி, அப்புறம் G5, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தான் ஆகும். அதுக்கப்புறம் சன் NXT வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் சேனல்ஸ் வந்து சன் குரூப் எல்லாமே வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து ப்ளே ஆகும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4K பாக்ஸ்ன்றதுனால நீங்கள் 4K சேனல்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி ப்ளஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஓடிடியை நம்பி தான் வந்து ஜியோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜியோ ஹேர் பேப்பரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஜியோ டிவியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜியோ டிவியை ஓப்பன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு தேவையான சேனல்ஸு, அதுக்கப்புறம் மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு, மூவிஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் டிவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டிவினா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், KTV, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன் மியூசிக்கு, ஜி திரை, சன் டிவி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து லைவ் சேனல்ஸில் வராது, உங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு வந்து லைவ் சேனலாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வழியாக மட்டும்தான் இது வந்து பார்க்க முடியுமே தவிர உங்களுக்கு வந்து தனியாக உங்களால் பார்க்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் பேக்கேஜ் நீங்கள் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா 30 Mbps ஸ்பீடில் நீங்கள் வந்து வெறும் 710 மட்டும் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓடிடியோட தான் அவங்க வந்து சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அப்டேட் பண்ணி அவங்க வந்து டேரெக்டாக லைவ் சேனல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து ஹாட்ஸ்டார் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜியோ ஹாட்ஸ்டார் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஜியோ கம்பெனியானது ஹாட்ஸ்டாரை வந்து டைரெக்டாக வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ மியூசிக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியோ ஸ்டோரில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா ஓடிடி ஆப்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணுற ஓஎஸ் கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஐபிடிவி பாக்ஸுங்க. இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் ரேஞ்சில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்களே தவிர ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் அவங்க வந்து இன்னும் கொடுக்கல. ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா லைவ் டிவி ஆப்ஷன் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கரண்ட்டில் கிடையாது. அதாவது வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கிட்ட நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனா இல்லாமல் எப்படி வந்து இந்த லைவ் சேனல்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாத்தியம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து ஈத்தர்நெட் போர்ட்டில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட் வழியாக கண்டிப்பாக லைவ் சேனல்ஸ் வந்து கொடுக்க முடியும். அது வந்து பாசிபிள் இருக்குது. அது பொறுத்துன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த ஜியோ ஹேர் ஃபைபரை வெறும் 30 MBPS ஸ்பீடில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து 30 MBPS போதுமான அளவு. நீங்கள் ஆஃபீஸு, ஸ்கூலு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 100 MBPS ஸ்பீடில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வந்து 30 MBPS ஸ்பீடு போதுமான அளவு. ஸோ ஒரு மூவி வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து லோட் ஆகி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மை ஜியோ ஆப் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மை ஜியோ ஆப் வழியாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஒரு சின்ன மினி மொபைல் ஃபோன் மாதிரி இந்த டிவியானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயங்கும். ஆனால் ஃபோன் கால்ஸ் மட்டும் பேச முடியாது. ஸோ ஜியோ ஜாயின் கொடுத்துருக்காங்க, பட் இது வழியாக நம்ம வந்து பேச முடியாது. இது வந்து மொபைல் ஃபோனில் நம்ம ஜியோ ஜாயினை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுடைய ஜியோ ஹேர் ஃபைபருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி எடுத்து போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து கால்ஸை வந்து அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். அதாவது வந்து இந்த நீங்கள் வந்து வச்சுருக்கிற ஹேர் ஃபைபர் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் வந்து அன்லிமிட்டடாக பேச முடியும். அதுவே நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீங்கள் வந்து வெளியூர் எங்கேயாவது போயிட்டீங்க, ஜியோ ஜாயின் வழியாக நான் வந்து ஃப்ரீயாக கால்ஸ் பேசுவேன், அதாவது வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபோட்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஜியோ ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜியோ க்ளவுடில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 ஃபோட்டோஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 வீடியோஸ் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பழைய கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா, ஜியோ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜியோ க்ளவுடுனா என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஜியோ க்ளவுடில் நீங்கள் வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இந்த ஜியோ ஃபோட்டோஸ் மூலமாக டிவியில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த விதமான வசதியும் இந்த ஜியோ ஹேர் ஃபைபர் 4K செட்டாப் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோ ஹேர் ஃபைபரை நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிளுங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஜியோ சிம் யூஸ் பண்ணிருப்பீங்க, மைஜியோ அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மைஜியோ அப்ளிகேஷனில் போய் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜியோ ஹேர் ஃபைபரை புக்கிங் பண்ணிக்கலாங்க. அதாவது வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே மாட்டி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீதி பேமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்டேட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஜியோ ஹேர் ஃபைபர் பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும்.